இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு? தெரியல, ஏதோ அண்ணன் நம்பர். ஹலோ. ஹலோ, நீங்க மிஸ்டர் ஆதி தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? சைதாப்பேட்டை ஸ்டேஷன் சண்முக இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க மும்பையில் இருக்கிற ஃபைனான்சியர் குப்தா கிட்ட 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி 3 மாசமா வட்டி தரலன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஹலோ ஆதி, லைன்ல இருக்கீங்களா? சாரி சார், நீங்க சொல்ற மாதிரி குப்தா அவர்கிட்ட நான் எந்த பணமும் எப்பவும் வாங்கவே இல்லை. இங்க பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுமே உங்க பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி எந்த பணமும் வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என் மேல கோவப்படுறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதே. நான் உண்மையான நிலவரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கிற வழியை பாருங்க. ஆதி, என்னாச்சு? போன்ல யார் பேசினாங்க? அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் பேசினார் பாரதி. ஒரு 10 கோடி ரூபாய் மும்பையில் இருக்கிற குப்தான்றவர்கிட்ட நான் கடனா வாங்கியிருக்கிறதாவும் அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ள வட்டியோட திருப்பி கட்டணும்னு ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொல்றாரு. என்ன ஆதி சொல்றீங்க? ஒருவேளை இதுவும் அந்த பவானியோட வேலையா இருக்குமோ? எனக்கும் ஒண்ணுமே தெரியல. என் அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்கிறதே எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப என்னடானா இப்படி ஒரு புது பிரச்சனை. சார், உங்க அக்கௌண்ட்டுக்கு குப்தா அண்ட் கோ கம்பெனில இருந்து 10 கோடி ரூபாய் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிரெடிட் ஆயிருக்கு சார். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சார். கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்திருக்கு சார். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க தான் சார் சைன் பண்ணிருக்கீங்க. பணம் கிரெடிட் ஆன கொஞ்ச நேரத்துல மொத்தமா யாரோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க சார்.